நமசிவாய. இன்றைக்கு அம்மாவோட வாழ்வும் பார்க்கும் புக்கிலிருந்து பாகம் 14 சோதனைகள். சுதாமணியாக இருந்தவர் இப்போது பல பக்தர்களின் கண்களுக்கு அம்மாவாக தெரிந்த போதும் அவரது குடும்பத்தை சேர்ந்தவர்களை பொறுத்தவரை பழைய சுதாமணியாகவே தோன்றினார். மெய்ப்பொருளுடன் ஒன்றுபட்ட அம்மாவின் உயர்ந்த ஆன்மீக நிலையானது அவரது குடும்பத்தினர் அறிந்து கொள்ள முயன்றால் கூட அவர்களால் அறிய இயலாத அளவு சூட்சுமமானதாக இருந்தது. அம்மாவுக்கு பைத்தியம் என்றும் அவரது வழக்கத்துக்கு மாறான செயலால் குடும்பத்தின் பெயர் கெட்டுவிடும் என்று கருதிய அவர்கள் தொடர்ந்து தொல்லைகள் கொடுத்து வந்தார்கள். இவர்களில் சகோதரன் சுபகன் கொடுத்து வந்த தொல்லை எல்லை மீறியது. ஒரு நாள் சுபகனும் சிலரும் சேர்ந்து உறவினர் ஒருவர் வீட்டுக்கு போய் வரலாம் என்று கூறி அம்மாவை அழைத்து சென்றார்கள். அவ்வீட்டை அடைந்ததும் முன்பே திட்டமிட்டபடி அம்மாவை ஒரு அறைக்குள் தள்ளி கதவை மூடினார்கள். அவர்களில் ஒருவன் கத்தியை காட்டி அம்மாவை மிரட்டினான். சுபகன் அம்மாவை பார்த்து, உன்னால் குடும்பத்துக்கு எவ்வளவு அவமானம் ஏற்படுகிறது, நீ உனது ஆட்டத்தையும் பாட்டையும் நிறுத்தி விடுவதாக சத்தியம் செய், இல்லாவிடில் நீ இருப்பதை விட இறப்பதே மேல் என்றான். அம்மா அமைதியாக, நான் மரணத்தை கண்டு பயப்படவில்லை, இல்லாவிடில் என்றாவது ஒரு நாள் இந்த உடலுக்கு முடிவு வரும், ஆனால் உன்னால் ஆத்மாவை கொல்ல முடியாது. இப்போது நீ என் உடலை கொல்ல விரும்பினால் எனது கடைசி விருப்பத்தை சொல்கிறேன். என்னை தியானிக்க அனுமதிக்க வேண்டும். நான் தியானிக்கும் போது நீ எளிதாக என்னை கொல்லலாம் என்றார். இத்தகைய தைரியமான பதிலை கேட்ட அவர்களது கோபம் அதிகரித்தது. அவர்களில் ஒருவன், எங்களுக்கு கட்டளையிட நீ யார்? உன்னை கொல்வதும் கொல்லாமல் விடுவதும் முன் விருப்பப்படி நடக்க வேண்டுமா என்றான். அம்மா புன்னகையுடன், கடவுளை தவிர வேறு யாராலும் என் வாழ்வை முடிவுக்கு கொண்டு வர முடியாது என்றார். மற்றொருவன், கடவுள், யார் உன் கடவுள் என்றான். திடீரென்று ஒருவன் கத்தியை அம்மாவின் மார்புக்கு குறிவைத்தவாறு முன்னோக்கி வந்தான். ஆனால் அவனால் ஒரு அடி கூட நகர முடியவில்லை. அடுத்த நொடியில் அவனது மார்பில் தாங்க முடியாத வலி ஏற்பட்டது. வேதனை தாங்காமல் அவன் கீழே விழுந்தான். மற்றவர்கள் இதை கண்டதும் பயந்து விட்டனர். இதற்கிடையில் சுபகனுடன் வேறு சில உறவினர்களுடனும் தனியாக புறப்பட்டு சென்ற மகளை பற்றி கவலை கொண்ட தமயந்தி அம்மா அங்கு வந்து சேர்ந்தார். வீட்டுக்குள் நுழைந்த அவர் ஒரு அறை உட்புறமாக தாளிடப்பட்டிருப்பதையும் அதற்குள்ளிருந்து கோபக் குரலில் யாரோ பேசும் சப்தத்தையும் கேட்டு பதைத்தார். கண்ணீருடன் அறைக்கதவை படபடவென்று தட்டி திறக்குமாறு வேண்டினர். சரியாக தாளிடப்படாத காரணத்தால் கதவு திறந்து கொண்டது. உள்ளே சென்ற தமயந்தி அம்மா மகளை அழைத்து கொண்டு அங்கிருந்து வெளியேறி வீட்டை நோக்கி நடந்தார். வீட்டுக்கு திரும்பும் போது இருவரும் கடற்கரை வழியாக நடந்து வந்தனர். அம்மா தமயந்தி அம்மாவிடம், என்னால் உங்களுக்கு அவமானம், இந்த கடலும் என் அன்னைதான், அவள் என்னை இருகரம் நீட்டி மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்வாள், நான் அவளது மடியை தஞ்சமடைந்து விடுகிறேன் என்று கூறினர். பதறிப்போன தமயந்தி அம்மா, மகளே, அப்படி சொல்லாதே, கிருஷ்ணபாவ தரிசனத்தின் போது பகவான் என்னிடம் நீ தற்கொலை செய்து கொள்ள நேர்ந்தால் என் பிள்ளைகளுக்கு எல்லாம் பைத்தியம் பிடித்துவிடும் என்று கூறினார் என்றார். அம்மாவின் மனதை மாற்றி அவரை வீட்டுக்கு அழைத்து வந்தார். இக்கதை இத்துடன் முடிந்து விடவில்லை. கத்தியால் அம்மாவை குத்த முயன்றவனை மருத்துவமனையில் சேர்த்தனர். மிகச்சிறந்த முறையில் சிகிச்சை செய்த போதும் இரத்த வாந்தி எடுத்து அவன் இறந்து விட்டான். அவனது நோய் முற்றிய நிலையில் இருந்தபோது அம்மா அவனை பார்க்க மருத்துவமனைக்கு சென்றார். அன்புடன் ஆறுதல் சொல்லி தமது கரத்தால் அவனுக்கு உணவை ஊட்டிவிட்டார். தன்னிடம் அம்மா காட்டிய கருணையையும் தனது தவறை மன்னித்து மறந்த தன்மையையும் கண்டு தான் அம்மாவுக்கு இழைத்த கொடுமையை நினைத்து அவன் கண்ணீர் வடித்தான். தன்னை கொல்ல முயன்றவனின் மீது அம்மாவுக்கு சிறிதும் வெறுப்பு இல்லை. ஆனால் அவன் தன்னுடைய கர்ம பலனையே அனுபவித்தான். உலக இயல்புக்கு மாறாக ஜாதி மத இன பாகுபாடின்றி அம்மா அனைவரையும் அரவணைப்பதன் காரணம் மனநோய் என்று நாஸ்திகர்கள் விமர்சனம் செய்தனர். இத்துஷ்டர்கள் தேவிபாவ தரிசனம் நடக்கும்போது கோயிலுக்குள் சென்று பொருளற்ற கேள்விகள் பலவற்றை கேட்பார்கள். அம்மா அதை பொறுத்து கொண்டாலும் தனது மகளை பற்றி பலரும் தகாதபடி பேசுவதை தந்தையால் தாங்க முடியவில்லை. இதனால் தான் அவர் மகளுக்கு திருமணம் செய்து வைக்க பல முறை முயன்றார். ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியடைந்தன. இருந்த போதும் அவர் மகளுக்கு திருமணம் செய்து வைக்கும் எண்ணத்தை முழுமையாக கைவிடவில்லை. பாவ தரிசனமே தனது மகளின் திருமணத்துக்கு பெரிய தடையாக இருக்கிறது என்று அவர் நினைத்தார். இதனால் பாவ தரிசனம் அவமானத்துக்குரிய ஒரு விஷயம் என்ற கருத்தில் சுபகனுடன் சேர்ந்து கொண்டார். அது மட்டுமல்லாமல் பாவ தரிசனம் முடிந்த பின் பாறை போல் ஆகிவிடும் மகளின் உடல் சில மணி நேரங்கள் நன்றாக பிடித்துவிட்ட பிறகுதான் பழைய நிலைக்கு வரும் என்பதும் தந்தை உள்ளத்தை மிகவும் வருத்தி வந்தது. இதனால் சுபகனுடன் சேர்ந்து கொண்டு எப்படியாவது பாவ தரிசனத்தை நிறுத்திவிட வேண்டும் என்று முடிவுக்கு வந்தார்.
இந்த எண்ணத்துடன் அடுத்த பாவ தரிசன நேரத்தில் வந்து அம்மாவிடம் தனது வருத்தத்தை கூறி, தேவி, என் மகளின் உடலில் இருந்து போய்விட வேண்டும். இனி இங்கு பாவ தரிசனம் நடப்பதை நாங்கள் விரும்பவில்லை. மகளுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறோம். மீண்டும் எனக்கு என் மகள் தேவை என்று கூறினர். அம்மா சுகுணானந்தரை நோக்கி, வளர்ப்பு தந்தையே, இது உங்கள் மகளா என்று தன் உடலை காட்டி கேட்டார். முன்பே மன வருத்தத்தில் இருந்த சுகுணானந்தர் அம்மா வளர்ப்பு தந்தை என்று அழைத்ததை கேட்டு கோபத்துடன், ஆமாம், இவளின் மகள்தான். தெய்வத்துக்கு வளர்ப்பு தந்தை இருக்கிறாரா என்ன? எனக்கு என் மகள் வேண்டும் என்று கூறினார். அம்மா அமைதியாக, நான் உன் மகளை திருப்பி தந்தால் அவள் நிலைத்திருக்க மாட்டாள். அவளை உன்னால் எரிக்க முடியுமே அன்றி திருமணம் செய்து வைக்க முடியாது என்று கூறினார். அம்மா சொல்வதை கேட்கும் மனநிலையில் இல்லாத சுகுணானந்தர், தேவி, என் மகளை விட்டுவிட்டு அவளது சொந்த இடத்துக்கு செல்லட்டும் என்று கூறினார். அம்மா, அப்படியானால் இதோ உன் மகள், எடுத்துக்கொள் என்று கூறியபடி தரையில் சாய்ந்தார். சில நிமிடங்களில் அவரது உடலில் அசைவு ஏதும் இல்லை. மூச்சு நின்றுவிட்டது. கண்கள் திறந்திருந்தன. அதில் உயிர் இருப்பதற்கான அறிகுறி ஏதும் இல்லை. கூக்குரலும் அழுகையும் எழுந்தது. தரிசனம் பெற வந்திருந்த அனைவரும் அதிர்ச்சியால் நிலை குலைந்து நின்றார்கள். தமயந்தி அம்மாவும் அம்மாவின் சகோதரிகளும் மயங்கி விழுந்தனர். சுகுணானந்தர் செய்த தவறால் தேவி சுதாமணியின் உயிரை எடுத்துக்கொண்டாள் என்ற செய்தி கிராமம் முழுவதும் பரவியது. சுற்றியிருந்தோர் துயரத்துக்கு காரணம் சுகுணானந்தரே என்று நிந்தித்தனர். அம்மாவை சுற்றி எண்ணெய் விளக்குகளை ஏற்றி வைத்தனர். இயற்கையை கூட இந்த நேரத்தில் அசைவற்றிருந்தது. சில பக்தர்கள் கண்ணீர் வடித்தார்கள். வேறு சிலர் வாய்விட்டு புலம்பினார்கள். மற்றும் சிலரோ அம்மாவின் அருகில் அமர்ந்து அவரது கையை பிடித்தபடி அம்மா மூச்சு விடுகிறாரோ என்று பார்த்தனர். அங்கிருந்த மருத்துவர் ஒருவர் நாடியை பரிசோதித்தார். நாடி துடிப்பு இல்லை. மகளை பெற நினைத்து அவளை இழந்த துக்கத்தோடு ஊராரின் பேச்சுக்கும் ஆளான சுகுணானந்தரும் மயக்கமடைந்தார். ஒரு சோகமான சூழ்நிலை அங்கு நிலவியது. நடக்க இயலாதது நடக்கும். அம்மா மீண்டும் உயிர் பெற்று எழுவார் என்ற நம்பிக்கையில் எல்லோரும் காத்திருந்தார்கள். 8 மணி நேரம் கடந்து சென்றது. மயக்கம் தெளிந்த சுகுணானந்தர் வாய்விட்டு அழுதவாறு தேவியிடம், தேவி, அறியாமல் நான் வேண்டியதை அருள் கூர்ந்து மன்னிப்பாய். அம்மா, உன்னை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். சுதாமணிக்கு உயிர் பிச்சை தருவாய். இனி இதுபோல் நடந்து கொள்ள மாட்டேன் என்று பிரார்த்திக்கலானார். நொடிகள் நகர்வது பல மணி நேரம் போல் தோன்றியது. சட்டென ஒரு பக்தர் அம்மாவின் உடல் மெல்ல அசைவதை கண்டார். அதுவரை பக்தர்களின் கண்களில் இருந்து பெருகிய துயர கண்ணீர் இப்போது ஆனந்த கண்ணீராக மாறியது. உலக நினைவு வரப்பெற்ற அம்மாவின் மனம் கிருஷ்ணபாவத்தில் ஆழ்ந்திருந்தது. கிருஷ்ண பக்தரான சுகுணானந்தரை நோக்கி அவர், சக்தி இல்லாமல் கிருஷ்ணன் இல்லை என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியானது சுகுணானந்தருக்கு கடவுளை பற்றியும் தன் மகளை பற்றியும் இருந்த கருத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதன்பின் அவர் அம்மாவின் விருப்பத்துக்கு குறுக்கே நிற்பதில்லை என்பதுடன் அவருக்கு திருமணம் செய்து வைக்கும் எண்ணத்தையும் விட்டுவிட்டார். இந்நிகழ்ச்சியை குறித்து பின் அம்மா சுகுணானந்தர் மிகவும் பிடிவாதமாக தேவியிடமிருந்து தனது மகளை திரும்ப பெற வேண்டும் என்றார். உண்மையில் அம்மா அவரது மகளா? அப்படியானால் தனது மகளுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கும் சக்தியும் அவருக்கு இருக்க வேண்டும். ஆனால் அவரால் அப்படி செய்ய இயலாது. அதிகமாக போனால் இந்த உடல் அவர்களுக்கு சொந்தம். அவர் எப்போது அவரது மகள் திரும்ப வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாரோ அப்போது இந்த உடல் அவருக்கு திருப்பி அளிக்கப்பட்டது என்று கூறினார். இதோட பாகம் 14 முடியுது. நமசிவாய.